ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு நீங்கள் இனி யுத்தம் செய்யலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் வழங்கினான். அதுவரைக்கும் முஸ்லிம்கள் யாராவது அடிச்சாங்கன்னா வாங்கிக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, அடி வாங்கிக்கலாம், திருப்பி அடிக்கக்கூடாது என்ற நடைமுறை தான் இருந்தது. ஹிஜ்ரி 2வது வருஷத்தினுடைய ஒரு சஃபர் மாசத்தில் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தான். உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஸுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு யுத்தம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொன்னான். இதுவரைக்கும் நீங்க யாரையும் சண்டை போடக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்து வச்சிருந்தான். 70 ஆயத்துக்களில் முஸ்லிம்களுக்கு பொறுமை 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 என்று உபதேசித்த அல்லாஹ் ஹிஜ்ரி 2வது வருஷத்திலே ஒரு கனிவான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் முஸ்லிம்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். இனி நீங்க யுத்தம் செய்யலாம். இந்த அனுமதி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் எதனால ஏற்பட்டது அப்படின்னா, ஏன் யுத்தத்துக்கான அனுமதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, முஸ்லிம்களுக்கு மதீனால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச உடனே மக்காக்காரங்களால் அதை ஜீரணிச்சிக்க முடியல. மக்கால இருந்துக்கிட்டு ஏதாவது இடையூறு செய்தோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு எப்படி தொல்லை கொடுப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லிம்கள்ல யார் ஹிஜ்ரத் செய்து வர்றாங்களோ, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அநியாயமா துன்புறுத்தினாங்க. ஏங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு, அதனால மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர்றாரு. அதை தடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மக்காக்காரங்களுக்கு? உங்க ஊர்ல இல்லை, உங்களுக்கு எதிராக உங்க ஊர்ல நடக்கல, அவர் மனசுக்கு பிடிச்சது லா இலாஹ இல்லல்லாஹ், அதை ஏத்துக்கிட்டு அவர் மதீனாவுக்கு வர்றாரு. இதை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்கு? சுஹைப் ரலியல்லாஹு தஆலா, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா மக்கால இருக்கிறாரு. அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய அறிவு கிடைக்குது. அல்லாஹ் அவருடைய இதயத்தில் ஈமானிய வெளிச்சத்தை போட்டான், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த காலத்தினுடைய கடமை என்னன்னா, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துடணும். உடனே என்ன செஞ்சாரு, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வர்றதுக்காக ஒரு குதிரையில் ஏறி புறப்பட்டு வந்தார். இவர் ஊரை விட்டு போறாருன்னு தெரிஞ்ச உடனே மக்காக்காரங்க அவருடைய குதிரையை சுத்தி வழிமறிச்சாங்க, சுத்தி ரவுண்டு போட்டு வழிமறிச்சாங்க. வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா இப்படியே பார்த்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா பேசினாங்க, வரலாற்றில் வைர வரிகளுக்கு சொந்தமான வார்த்தை. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குறைஷிகளே, மக்காவிலேயே அம்பு வீசுவதில் நான் கெட்டிக்காரன். என்னுடைய அம்பு கூட்டில் ஒரு அம்பு இருக்கிற வரைக்கும் உங்களால் என் பக்கத்தில் நெருங்க முடியாது. அம்புகள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்டாலும் என் கையில் வாள் இருக்கிறது. மக்காவிலேயே வாள் வீசுவதில் நான் கெட்டிக்காரன். என் கையில் வாள் இருக்கிற வரைக்கும் உங்களால் பக்கத்தில் வர முடியாது. ஒருவேளை வாள் உடைந்து போய்விட்டாலும் இந்த பிராந்தியத்திலேயே மல்யுத்தத்தில் நான் வீரன், என்னை உங்களால் நெருங்க முடியாது அப்படின்னு எச்சரிக்கை பண்றார். எச்சரிக்கை பண்ணிட்டு அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவங்க மக்காக்காரன் சொல்றான் பாருங்க, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காக்காரர் கிடையாது, இயல்புல பூர்வீகம் மக்கா கிடையாது. அவர் ரோம்ல இருந்து வந்த ஒரு பொற்கொல்லர், தங்க ஆசாரி, நகை செய்கிறவர். மக்கால வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் நகை செய்கிற ஆசாரி தானே, காசு நிறைய வந்துச்சு, பணக்காரர் ஆயிட்டார். இதை சுட்டி காட்டி அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, யா சுஹைப் அதைத்தனா சுலூகன், சுஹைபே நீ எங்ககிட்ட வரும்போது ஒண்ணுமில்லாதவனாக இருந்தாய். சுலூக்னா ஒன்னும் இல்லாத ஆளு, ஒன்னும் இல்லாதவனா இருந்த. ஃபகசுர மாலுகா இந்தனா, நீ வந்த பிறகு உங்ககிட்ட காசு வேணாம், எங்களுடைய காசு உங்ககிட்ட நிறைய வந்துச்சு. யார் காசு வந்துச்சு? அவங்க காசா வந்துச்சு. அவர் உழைச்சாரு, சம்பாரிச்சாரு. ஆனால் சொன்னா உன் காசு நிறைய வந்துருச்சு, அதனாலே நாங்கள் விட முடியாதுன்னாங்க. சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க? காசை தான் எதிர்பார்க்குறாங்க. சொன்னாங்க சுஹைப் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னுடைய கஜானாக்களின் சாவி உங்களுக்கு வேணுமென்றால்
அது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஹல்லு சபீலி, என் வழியை விடுங்கள்னார். இப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் கஜானா சாவி எங்கே இருக்குது சொல்லுங்கள். அவர் சொன்னார், இன்னென்ன இடத்துல என்னுடைய கஜானாக்களின் சாவி இருக்குதுன்னாரு. சொன்ன போது அவங்க வழிவிட்டார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டார். இவர் இங்கே புறப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தோழர்களிடத்திலே சொன்னார்கள், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் லாபம் அடைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினார். இது என்னங்க நியாயம்? இப்படி மக்கால இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வந்தவங்களுடைய சொத்துக்களை எல்லாம், காசு பணங்களை எல்லாம் பிடுங்கி அவங்களுடைய வீடுகளை எல்லாம் பறித்து அனுப்புனாங்களா இல்லையா? அதனாலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரி 2வது வருஷத்திலே யுத்தத்திற்கான அனுமதி கொடுக்கும் போது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு யுத்தத்திற்கான அனுமதி தரப்படுகிறது. எதனாலே? பிஅன்னஹும் ஸுலிமு, நீங்கள் அக்கிரமம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அதே போல அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம், உங்களுடைய வீடுகளில் இருந்து அநியாயமான முறையிலே வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள். எதனாலே வெளியேற்றப்பட்டீர்கள்? என்ன குத்தம் செஞ்சீங்க? ஒரு குத்தமும் இல்லை. யகூலு ரப்பனல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய ரப்புன்னு சொன்னதை தவிர வேற ஒரு குத்தமும் செய்யல. அல்லாஹ் எங்களுடைய ரப்புன்னு சொன்னதுக்காக இப்படியெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனாலே அவர்களுக்கு யுத்தத்திற்கான அனுமதி தரப்படுகிறது அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி இஸ்லாம் அனுமதித்த ஜிஹாதுக்கான தத்துவத்தை அல்லாஹ் சொன்னான். இஸ்லாம் ஜிஹாதை அனுமதிக்குது. எதுக்காக? எதுக்காக இஸ்லாம் ஜிஹாத்? எந்த கட்டத்தில் இஸ்லாம் யுத்தத்திற்கு அனுமதி கொடுக்குதுன்னு புரிஞ்சிருச்சா? நமக்கு புரிஞ்சிருச்சு. என்ன தத்துவத்தில் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்? யுத்தம் செய்தால்தான் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்காகவா? யுத்தம் செய்து இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகவா? எதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்? இந்த ஆயத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்றான். அல் ஹஜ் அத்தியாயத்தினுடைய 39 41 வரைக்குமான வசனங்கள் யுத்தத்திற்கான அனுமதி கொடுத்த பிறகு அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் அனுமதி கொடுக்கப்பட்டது தெரியுமா? அநீதியை களைவதற்காக அல்லாஹ் சொல்றான். ஜிஹாதுக்கான அனுமதி இஸ்லாத்தை பரப்புறதுக்காக அல்ல, முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக அல்ல, அநீதியை தடுப்பதற்காக. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலௌலா தஃபஉல்லாஹின் நாஸ பஅலஹும் பிபஅலின், மக்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் தட்டி வைக்காவிட்டால், அல்லாஹ் யுத்தத்தின் மூலம் சிலரை கொண்டு சிலரை தட்டி வைக்க நினைக்கிறான். தட்டி வைக்காவிட்டால் என்ன நடக்கும்? லஹுதிமத் ஸவாமிஅ, சர்ச்சுகள் உடைக்கப்பட்டிருக்கும். வபியவுன், பாதிரிகளுடைய மாடங்கள் உடைக்கப்பட்டிருக்கும். வஸலவாத்துன், யூத சினகாக்கள் உடைக்கப்பட்டிருக்கும். வமசாஜிது, பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. யுத்தத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அல்லாஹ் காரணம் சொல்றான், நான் யுத்தத்துக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? சர்ச் உடைக்கப்பட்டிருக்கும். இது குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் யுத்தத்துக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்ல, இஸ்லாத்தை பரப்புறதுக்குன்னு கிடையாது. யாரையும் கத்தியை காட்டி இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது. யாருடைய கழுத்திலேயாவது கத்தியை வச்சு சொல்லு அப்படின்னா அது முஸ்லீம் ஆயிடுவாரா? இஸ்லாம் எங்கிருந்து வரணும்? இஸ்லாம் எங்கிருந்துங்க? வாயிலிருந்து. இஸ்லாம் இதயத்தில் இருந்து. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற முதல்ல இதயத்தில், தஸ்தீக்கும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான், அதுதான் ஈமானுக்கான விளக்கமே. உள்ளத்தால் நம்பி நாவால் வெளிப்படுத்துதல். அப்ப யுத்தத்திற்கான அனுமதி அல்லாஹ் கொடுக்கிற போது எதனால யுத்தத்திற்கு அனுமதி தரப்படுது? இந்த பூமியிலே அக்கிரமத்தை ஒழிக்க வேண்டும், அக்கிரமக்காரர்களுடைய கைகளை கட்டி போட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் சர்ச்சுகளை உடைப்பார்கள், பாதிரிகளுடைய மாடங்களை உடைப்பார்கள், யூத சினகாக்களை உடைப்பார்கள், பள்ளிவாசல்களை உடைப்பார்கள்னு 4வது அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசல் சொல்றான். இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் தெரிஞ்சு, இதுதான்
இஸ்லாம் ஜிஹாதுக்கான அனுமதி வழங்கியதன் யதார்த்தம். மதத்தை வாளால் மதத்தை பரப்புதல் என்கிற சிந்தனை துளியும் இஸ்லாத்திற்கு கிடையாது. காரணம், யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த தீனுக்குள்ள கொண்டு வருவது மார்க்கத்தில் இல்லவே இல்லை. ஆயத்துல் குர்சி இருக்கா இல்லையா? ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அந்த ஆயத்துல் குர்சி முக்கியமானது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தும் முக்கியமானது. அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் யாரும் நுழைய கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். குர்ஆனுடைய பிரகடனம் இது. அதுக்கப்புறம் நாம ஏன் யாரையும் போய் கட்டாயப்படுத்தணும்? குர்ஆனே என்ன சொல்லுது? யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வராத, கொண்டு வரவும் முடியாது. அப்புறம் ஏன் நம்ம போய் கட்டாயப்படுத்தணும்? தீன் எந்த கட்டத்திலும் யாரையும் கட்டாயப்படுத்தி மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வர நினைச்சதில்லை. ஜிஹாதுக்கான அனுமதியை கொடுத்த போது அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. யாராவது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வாளால் பரப்பினார்கள் என்று கேட்பார்கள் என்றால், சொல்லுவார்கள் என்றால், நீங்க கேளுங்க, உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ற நாடு இந்தோனேஷியா நாடு. இந்தோனேஷியாவுக்கு எந்த இஸ்லாமிய படையெடுப்பும் நடந்தது கிடையாது. உலகத்தில் அதிகமான முஸ்லிம்கள் எங்கே வாழ்கிறாங்க? அங்கே வாழ்கிறாங்க மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்த பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு எந்த இஸ்லாமிய படையெடுப்பும் நடந்தது கிடையாது. அங்கே எப்படி இஸ்லாம் வந்தது? அங்கே பிரச்சாரகர்களால், தாயிகளால், இறைநேசர்களால் இஸ்லாம் வந்ததே தவிர வாளால் வரல. எந்த ஊருக்கும் வந்ததில்லை. ஒரு அறிஞன் சொன்னான், ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான், முஸ்லிம்களுக்கு சார்பாக சொன்னான், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஆயுதம் தருகிறேன், உங்கள் மதத்தை பரப்பி காட்டுங்கள் என்று சொன்னான். உங்களுக்கு நான் ஆயுதம் தர்றேன், பரப்பி காட்டுங்கன்னு சொன்னான். எனவே இஸ்லாம் வாளால் பரவல். அல்லாஹ் யுத்தத்திற்கான அனுமதியை கொடுக்கும் போது, அல் ஹஜ் அத்தியாயத்திலே அனுமதியை தருகிற போது அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வலவுலா தஃபஉல்லாஹின் நாஸ பஅலஹும் பிபாலின், மக்களில் சிலரை வைத்து அல்லாஹ் தட்டி இருக்காவிட்டால் இதையெல்லாம் அவங்க உடைச்சு போட்டிருப்பாங்க. இந்த தேவாலயங்கள், மடாலயங்கள், இதையெல்லாம் உடைச்சு போட்டு, இதை எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காகவே யுத்தத்திற்கான அனுமதி தரப்படுகிறது. இந்த அனுமதி கிடைச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஆரம்பமாச்சு. ஏற்கனவே முதல் அரசியல் நடவடிக்கை பக்கத்தில் இருந்த யூதர்களோட ஒப்பந்தம் பண்ணது. அது ஒரு ஃபர்ஸ்ட் அரசியல் நடவடிக்கை. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் நம்முடைய எல்லையை பாதுகாப்பதற்காக வேவு பாருங்கன்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஆட்சியாளரும் அவருடைய அதிகாரத்தை எங்கிருந்து நிலைநாட்டுவாங்க? எல்லைப்புறத்தை பாதுகாப்பதற்காக நீங்க அப்படியே வேவு பார்த்துட்டு போங்கன்னாங்க. என்ன காரணம்னா, மக்காக்காரர்கள் ஒரு ரகசிய திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய வியாபாரம் செஞ்சு அதுல கிடைக்கிற லாபம் மொத்தத்தையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இப்படி ஒரு திட்டம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை சின்ன சின்ன குழுவை அனுப்பி வச்சு, ஏதாவது வியாபார கூட்டம் வருதான்னு கண்காணிங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஹிஜ்ரி 2 சஃபருக்கு பின்னால். கவனமா கேட்டுட்டு வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 2 ரமலானுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி வருது. மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது. அவங்க என்ன தீர்மானத்தில் கிளம்புறாங்கன்னா, இந்த வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்குதோ அது அத்தனையையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த தீர்மானத்தோட கிளம்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய தலைமையில் கிளம்புதுன்னு பார்த்தாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில் கிளம்புது. அந்த கூட்டத்தில், வியாபார கூட்டத்துக்கு மக்காவுடைய ஒவ்வொரு குடும்பமும் காசு கொடுத்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நாம் அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம். வியாபார கூட்டம் மக்காலிருந்து சிரியாவுக்கு போகும். வியாபார சரக்குகளை கொண்டு போய் அங்கே வித்துட்டு காசுகளை கொண்டு வருவாங்க. சிரியாவிலிருந்து திரும்பி வருவாங்க. சிரியாவிலிருந்து அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். ரமலான்ல சஹாபாக்கள் சரி போலாம், ஏன்னா நமக்கு எதிரான ஆயுதம் வாங்கத்தானே போயிருக்காங்க, தடுக்கலாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கிளம்புங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் கிளம்புனாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, எவ்வளோ பேர் நாம இருக்கிறோம் எண்ணி பாருங்கன்னாங்க. ஒரு சஹாபி எண்ணி பார்த்தார், 313 பேர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா யூதர்களுடைய சமுதாயத்தில் ஒரு நபிக்கு கட்டுப்பட்டு போனவங்க 313 பேர் அப்படிங்கிற ஒரு பழைய வரலாறு இருக்கு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால சந்தோஷப்பட்டாங்க. 313 பேரை கூப்பிட்டுட்டு மதீனாவுக்கு வெளியே வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சிரியால இருந்தார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சிரியால இருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப கெட்டிக்காரர், அபூ சுஃபியான் ரொம்ப கெட்டிக்காரர். அதனால முஹம்மது தன்னுடைய வியாபார கூட்டத்தை அவர் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கூலிக்காரனை காசு கொடுத்து, நீ சீக்கிரமா மக்கால போய் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து அப்படின்ற செய்தியை சொல்லிரு என்று சொல்லி ஒருத்தரை கூலிக்கு அமர்த்தி மக்காவுக்கு அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அவர் கிளம்புறாரு. இதுக்கு இடையில கூலிக்கு அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்காரன் வேகமாக மக்காவுக்கு வந்தான். மக்காவுடைய வாசல்ல நின்று கொண்டு வாசபாகா வாசபாகா என்று தன்னுடைய சட்டைகளை கிழித்து கொண்டு தன்னுடைய மூக்கை அறுத்து கொண்டு சத்தம் போட்டான். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு மக்களை திரட்டுறதுக்கு இப்படி சத்தம் போடுற பழக்கம் இருந்துச்சு. சத்தம் போட்டு சொன்னான், உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து, முஹம்மது உங்கள் வியாபார கூட்டத்தை கொள்ளையடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே இப்படி ஒரு நாளுக்காகவே காத்திருந்தான் அபூ ஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருந்த அபூ ஜஹல் இப்படி ஒரு நாளுக்காகவே காத்திருந்தான். உடனே அவன் மக்காவில் இருந்த மக்கள் எல்லாரையும் திரட்டினான். எல்லாரும் காசு கொடுத்திருந்தாங்கல்ல, எல்லாரும் காசு கொடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தீர வேண்டும்னு சொன்னான். அபூ லஹப், பெருமானாருடைய இன்னொரு பாட்டன், இன்னொரு பெரிய தந்தை அபூ லஹப் காய்ச்சல்ல இருந்தான், கடுமையான காய்ச்சல்ல இருந்தான், வர முடியாது அவனால. ஆனா அவன் தன் சார்பாக ஒரு ஆளை அனுப்பி வச்சான். அவங்கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒரு ஆளை, நீ இந்த யுத்தத்தில் போய் என் சார்பாக கலந்துக்க, உன்னுடைய கடனை நான் வஜா செய்திடுறேன் அப்படின்னு தன் சார்பாக ஒருத்தனை அனுப்பிவிட்டான். அபூ ஜஹல் 1000 பேரோடு மக்காவில் இருந்து ஆட்டம் பாட்டமாக புறப்பட்டான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக. பத்ர் என்கிற இடம் மதீனாலிருந்து 80 மைல் தொலைவில் இருக்கு. மதீனாலிருந்து 80 மைல் தொலைவில் பத்ருன்னு ஒரு கிணறு இருக்கு. கிணறு இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க சந்தை வச்சிருப்பாங்க. அது பத்ரில் ஒரு கிணறு, ஒரு சந்தை இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அபூ ஜஹல் வந்து சேர்ந்தான். ஆட்டமும் பாட்டமாக அவனுடைய 1000 பேர் அங்கே குழுமி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது தெரியாது. அபூ ஜஹல் யுத்தத்துக்குன்னு வர்றது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வரும்னு எதிர்பார்த்து வர்றாங்க. அவனுடைய வியாபார கூட்டத்தில் 40 ஒட்டகைகள் இருந்தது. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தில் 40 ஒட்டகை இருந்துச்சு, சில ஆட்கள் இருந்தாங்க. அதனால 313 பேரோட வந்தாங்க. 40 ஒட்டகை தானே, நம்ம 300 பேர் போறோமா இல்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தேடி தேடி வந்தாங்க. அவருடைய அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வரல. அவங்களும் பத்ர் மைதானத்தின் ஒரு ஓரத்துக்கு வந்து சேர்ந்தார். பத்ர் மைதானத்தின் மலைக்கு அப்பால் அபூ ஜஹல் தங்கி இருந்தான் அவனுடைய படையோடு. இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தாங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலாவையும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவையும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. இந்த 2 பேரும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகும்போது ஒரு கிணத்து மேட்டில் 2 பெண்கள் தண்ணி இறைக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் படை வந்திருக்குதே, அதுக்கு நான் தண்ணி இறைச்சி கொடுத்து என்னுடைய கடனை அடைச்சிருவேன் என்று ஒரு பெண் சொல்லி கொண்டிருந்தாள். இது அலி ரலியல்லாஹு தன்னுடைய காதில் வந்து விழுகுது. அப்பத்தான் முஸ்லிம்களுக்கு செய்தி கிடைக்குது, அந்த பக்கம் படை இருக்குது, அந்த பக்கம் ஒரு படை இருக்குதுங்கிற செய்தி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்குறாங்க. ஒரு ஆட்டு இடையன் கிடைத்தார். அந்த ஆட்டு இடையனை பிடிச்சாங்க.
அவங்ககிட்ட கேட்டாங்க, அங்கே யார் இருக்கிறா அந்த பக்கம்? அந்த பையன் எதேச்சியா சொன்னால், அபூஜஹலுடைய படை வந்திருக்கு. அபூஜஹலுடைய படையின உடனே இவங்களால நம்ப முடியல. அவனை அடித்தாங்க. உண்மையை சொல்லுன்னு கேட்டாங்க. அவன் அப்படி சொன்னான். நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகிற போது அவனை அடித்தாங்க. உண்மையை சொல்லு, யார் அந்த பக்கம்? அந்த பையன் சொன்னால், அந்த பக்கம் அபூஜஹலுடைய படை தான் இருக்கிறாங்க. 2 தடவை அடித்தாங்க. அப்போ அவன் என்ன செஞ்சான்? அபூஜஹலுடைய படை தான் சொன்னான். 3வது தடவை பார்த்தான், எதுக்கு உண்மையை சொல்லி இவங்கள்ட்ட அடி வாங்கணும்? இல்லைங்க, அபூஜஹலுடைய படையில் ஏதோ வியாபார கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தார்கள். அந்த பையனை பார்த்தார்கள். அவர் சொல்வது உண்மை என்பது தெரிந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சிறுவர் உண்மை பேசிய போதெல்லாம் நீங்கள் அடித்தீர்கள், பொய் பேசிய போது அடிப்பதை நிறுத்தி கொண்டீர்கள். நான் நல்ல ஸல்லல்லாஹு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருப்பது அபூஜஹலுடைய படைகள் தான் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார். அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, அவங்க படை எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவர் சொன்னார், எவ்வளோ பேர்னு தெரியாது. சின்ன பையனுக்கு கூட்டத்தை அளக்கிறதுக்கு தெரியாது இல்லையா, எவ்வளோ பேர்னு தெரியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிடுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு நேரத்துக்கு அவங்க எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? அந்த பையன் சொன்னால் 10 அறுப்பாங்க அல்லது 9 அறுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அவர்கள் 900 1000 பேர் இருக்கலாம் என்று சொன்னார். அப்படி சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யதார்த்தம் புரிந்து போய்விட்டது. நாம் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து நாம் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே நாம் எதிர்பார்க்க வேண்டியது அபூஜஹலுடைய படை வீரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஒரு நபி ஒரு களத்தில் எதிரிகளை பார்த்த பிறகு, எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு புறமுதுகு காட்டி போகக்கூடாது. இது நபிக்கான விதி. நபி எப்போதும் வீரத்திற்கு எதிர்ப்பட்டவராக இருக்க முடியாது. சண்டை வந்துருச்சு, வந்த பிறகு திரும்பி போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்களை அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் எதிர்பார்த்து வந்தது வியாபார கூட்டத்தை, ஆனால் இங்கே வர்றது எதிரிகளுடைய படை வந்திருக்கு, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் சண்டை செய்வோம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியும் கேட்டாங்க, என்ன செய்யலாம்? உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா எழுந்தாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சண்டை செய்யலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா யார்? மக்காக்காரர். உமர் ரலியல்லாஹு தஆலா யார்? மக்காக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியும் கேட்டார்கள், நான் சண்டை செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 3வது தடவையா ஒருத்தர் எந்திரிச்சாரு, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சண்டை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது தடவையும் கேட்டாங்க, நான் சண்டை செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்போது எழுந்தார் ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, வரலாற்றில் மறக்க முடியாத மனிதர்களில் ஒருவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. மதீனா யாரால் இஸ்லாமத்திற்கு வந்தது என்கிற வரலாற்றை சொன்னபோது நான் இவருடைய பெயரை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மதீனாவின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நேரே அவர் மக்களிடத்திலே போய் சொன்னார். அவருடைய மக்களை பார்த்து சொன்னார், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீங்களும் முஸ்லீமானா தான் உங்கள் கூட நான் பேசுவேன் என்று சொன்னார். அவர் மீது இருந்த மரியாதையாலே மொத்த மதீனாவும் இஸ்லாத்தை தழுவியது என்று சொன்னேன். சொன்னா இல்லையா? அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களை நினைத்துத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள். திரும்ப திரும்ப நீங்க எங்களை நினைச்சுதான் கேட்கிறீங்க, மதீனாக்காரங்களை. ஏன்னா மதீனாக்காரங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லும் போது எந்த அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு பைஅத்துன் நிசா. பைஅத்துன் நிசானா என்ன அர்த்தம்? எங்களுடைய பெண்களை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாப்போம்னு அர்த்தம். அப்படின்னா எங்க ஊருக்குள்ள உங்களை பாதுகாப்போம்னு அதுக்கு அர்த்தம். இப்ப சண்டை எங்க இருக்கு? ஊருக்கு வெளியில் இருக்கு. அதனால நீங்க அதை நினைச்சுத்தான், எங்களை நினைத்துத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள். நாங்கள் என்ன சொல்லுவோமோ,
ஏன்னா 313 பேர்ல 80 பேர் தான் மக்காக்காரங்க, 80 பேர் தான் மக்காக்காரங்க. மீதி இருந்ததெல்லாம் மதீனாக்காரங்க, விவசாயிகள், யுத்தத்தை பற்றி தெரியாதவர்கள். ரெண்டாவது, யுத்தத்துக்காக அவங்க வரவும் இல்லை. அவங்க கையில இருந்ததே மொத்தம் 8 வாள், 8 வாள் தான் கையில வச்சிருந்தாங்க. கேடயங்கள் கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய கேடயங்கள். 2 குதிரை, ஒரு குதிரை ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, இன்னொரு குதிரை மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா. மொத்தமா யுத்தத்துல 2 குதிரை தான், 70 ஒட்டகைகள். இந்த 313 பேருக்கு எத்தனை ஒட்டகைங்க? 70 ஒட்டகைகள். எந்த வகையான யுத்தத்திற்கான தயாரிப்பும் இல்லை, தற்காப்புக்கான சாதனங்களும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுத்தம் செய்யலான்னு நினைக்கிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்து சொன்னார்கள், வரலாற்றில் வைர வரிகளுக்கு சொந்தமான வார்த்தைகள். எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஆமன்னா பிக. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தேடலை பார்த்துவிட்டு புரிந்து கொண்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்க என்ன சொல்லுவேன்னு தானே நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஆமன்னா பிக, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வஸத்தக்னாக, உங்களை உண்மையான நபி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் என்ன சொல்லீர்களோ அதை நாங்கள் செய்வோம். காத்தல் நான் யமீனிக்கு வான் ஷிமாலிக், உங்களுடைய வலது பக்கத்தில், உங்களுடைய இடது பக்கத்தில், உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால், உங்களுக்காக நின்று நாங்கள் யுத்தம் செய்வோம். இம்லி பிஸ்மில் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது பெருமானாருடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாச்சான். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சஹீஹுல் புகாரியில் சொல்றாரு, சஅத் இப்னு முஆத் இப்படி பேச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வெளிச்சம் அடைஞ்ச அந்த காட்சியை நான் பார்த்தேங்கிறது இந்த உலகத்தில் எனக்கு போதும். இந்த உலகத்தையே எனக்கு கொட்டி கொடுத்தாலும் அந்த காட்சியை நான் பார்த்ததற்கு ஈடாகாது என்று சொல்கிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான கட்டம் அது. மக்காவின் காபிர்களை எதிர்கொள்வதற்காக களத்தில் வந்துவிட்ட நேரத்தில் எந்த வகையான தயாரிப்பும் இல்லாமல், பாதுகாப்பும் இல்லாமல், ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒரு யுத்தத்திற்கு தயாராக நின்றது அந்த சமுதாயம். 313 பேர் கொண்ட அந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு பின்னால் சொன்னார்கள், இம்லு பிஸ்மில்லா, அல்லாவின் பேரால் நடங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை பத்ர் களத்திலே எதிரிகள் இருந்த திசையை நோக்கி முன்னே நகர்த்தி கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் ரமலான் மாசத்தின் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுபஹனுடைய நேரத்திலே முஸ்லிம்கள் ஒரு பக்கம் திரண்டிருந்தார்கள், மக்காவின் காஃபிர்கள் மறுபக்கம் திரண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் 313 பேர் இருந்தார்கள், மக்காவின் காஃபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்கள் நிராயுதபாணிகளாக இருந்தார்கள், காஃபிர்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் போர் பயிற்சி அற்றவர்களாக இருந்தார்கள், காஃபிர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களிடத்தில் காசு பணம் இருக்கவில்லை, காஃபிர்களிடத்திலே காசு பணம் இருந்தது. ஆனால் அன்றைய வெள்ளிக்கிழமை காலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு அவருடைய கூடாரத்திற்கு உள்ளே வந்து சஜதாவிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இறைவா இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லம் துஅபது அபதா, இந்த பூமியில் உன்னை வணங்க ஆள் இருக்காது என்று சொல்லி அழுதார்கள். யுத்தம் தொடங்கியது. அதிகாலை சுபுகுக்கு பின்னால் வெளிச்சம் வரத் தொடங்கிய நேரத்தில் யுத்தம் தொடங்கியது. சூரியன் ஒரு ஈட்டியின் அளவு உயர்வதற்கு உள்ளாக யுத்தம் முடிந்தது. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். லுஹா நேரத்திற்கு உள்ளாக வெளிச்சம் வெளியேற தொடங்கிய போது யுத்தம் ஆரம்பமாச்சு. லுஹா நேரத்திற்குள்ளாக முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார். 313 பேர் அவர்களை விட 3 மடங்கு ஆயுதபாணிகளாக இருந்த எதிரிகளை வீழ்த்தினார்கள். மக்காவின் தலைவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள்.
அபூஜஹல் கொல்லப்பட்டான், உத்பா கொல்லப்பட்டான், ஷைபா கொல்லப்பட்டான், அவனுடைய மகன் வலீத் இப்னு உத்பா கொல்லப்பட்டான், உமையத் இப்னு கலஃப் கொல்லப்பட்டான். யாரெல்லாம் மக்காவில் பெருமானாரை துன்புறுத்தி கொண்டிருந்தார்களோ அத்தனை தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள். மக்கா அனாதையாகிவிட்டது. மக்காவில் எஞ்சி இருந்த ஒரே தலைவர் அபூ சுஃபியான் தான். வியாபாரத்துக்கு போனாரா இல்லையா? அந்த அபூ சுஃபியான் தான். அவர் என்ன செய்தாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால கடற்கரை வழியா வேறு வழியாக மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டார். அப்படி அவர் தப்பிச்சார். மற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் இறந்து போனார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரி 2வது வருஷத்தில் யுத்தத்திற்கு அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சிலது நடந்தது. பெரிய யுத்தம் ஹிஜ்ரி 2வது வருஷம். இதை ஞாபகத்தில் வைங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமலான் மாதத்தின் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை மக்காவின் காஃபிர்களுக்கும் மதீனாவினுடைய சஹாபாக்களுக்கும் இடையே பத்ர் மைதானத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார். இந்த உலகத்திற்கு இஸ்லாம் நிலை பெற்ற முதல் அடையாளம் அது. உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பித்தது. யார் இவங்க? எல்லாத்துக்கும் செய்தி போகுமா இல்லையா? சண்டை நடந்துச்சுன்னு செய்தி போகுமா இல்லையா? எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யார் இவங்க? அல்லாஹ் முதல் வெளிப்பாட்டை வெற்றிகரமான வெளிப்பாடாக அமைத்தான். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படத் தொடங்கியது. முஸ்லிம்கள் ஒரு அரசியல் அதிகாரமாக உருவானார்கள். வெற்றி பெற்றுட்டாங்களா இல்லையா? வெற்றி பெற்றுட்டா என்ன வந்துடும்? அரசியல் அதிகாரமாக உருவானார்கள்.